பாசம் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா மஞ்சங்குளத்து ஆறுபங்கு நாட்டு மரவனுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். ஆமா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, இவ்வளவுதான் தெரியும் எங்களுக்கு. அதனால சாமி தப்பா நினைக்காதீங்க. ஆமா, என்னன்னு வெளிப்படையா சொல்லிருங்க. நீங்க ஆணையிடுங்க, நான் அடியேன் செய்யறேன். நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளை நான் செஞ்சுட்டு வரேன். நல்லக்கண்ணு தேவர் சொன்ன உடனே என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப எங்க அக்கா அம்மா ஒரு பையன் கணக்கா, ஏ தம்பி அந்த ஃபேனை ஆன் பண்ணிட்டு வா அப்படின்னு. உடனே அவன் நேரம் வந்தான் கிட்ட, உங்களுக்கு கால் இல்லையா அப்படின்னா. நல்லக்கண்ணு தேவர் மாதிரி இவங்களாம் வர்றதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகும்? சாமி நீங்க ஆணையிடுங்க, நான் செய்து வருகிறேன். அடியேன் சிறு குழந்தை, உங்க கண்ணுக்கு மத்தியில நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். இந்த வானமாமலை பெருமாளையும் வரமங்க நாச்சியாரையும் சிலையா பார்த்தோம், உங்களை உருவமா பார்த்தோம். நீங்க சொல்லுங்க செய்தோம், சும்மா இல்ல. ஐயா நல்லக்கண்ணு தேவர வாகைக்குளம் ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஊர்ல திருட்டு ரொம்ப அதிகம்னு சொன்னாங்க. ஆமா, இந்த உலகத்திலே, இந்த 56 தேசத்திலே, இந்த இந்தியாவிலே, அதுவும் தமிழ்நாட்டுல, இந்த சுத்து வட்டாரத்துல உங்களை விட சிறந்த ஆளு காவலுக்கு போறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க தான் வீராதி வீரன், சூராதி சூரர், வீரமணி கண்டர்லாம் கிடையாதா? உண்டு. அதனால நீங்க தான் காவலுக்கு போகணும். உங்கள்கிட்ட கேட்காம நான் சத்தியம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. ஆமா, சும்மாவா என் பேச்ச நீங்க மீற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தை மாதம் 14ஆம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு எங்க மஞ்சங்குளம் நல்லக்கண்ணு தேவர் காவலுக்கு வருவாருன்னு நாங்க சொல்லிட்டோம். நீங்க கண்டிப்பா போகணும். வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு மாறவே கூடாது, வேற வழியே கிடையாது. அப்படியே ஆகட்டும் என்று ஜீயசாமி வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லாம அவர் எப்படி சொல்லி வருகிறார் தெரியுமா?